1977 ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மிக பிரபலமான பாடல் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படம் இது. கமலஹாசன், சப்பானி, ஸ்ரீதேவி, மயில், ரஜினிகாந்த் ஆகியோர் நடித்த இப்படம் தமிழ் சினிமாவை ஸ்டூடியோவுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்த மைல்கல். முழுக்க கிராம பகுதிகளில் படமாக்கப்பட்ட முதல் படம் இதுதான். இசைஞானி இளையராஜாவின் இசையில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இப்பாடலை மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ். ஜானகி பாடினர். ராஜா முதலில் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தை பாட வைக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவர் உடல்நிலை காரணமாக மலேசியா வாசுதேவன் வாய்ப்பை பெற்றார். இப்பாடல் அவரை பின்னணி பாடகரிலிருந்து முன்னணிக்கு உயர்த்தியது. பாடல் தொடங்கும் விதமே அசத்தல். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு. கதையில சாமி இப்போ காணுது பூமி. இது ஒரு நாட்டுப்புற தெம்மாங்கு பாடல். விலங்குகளின் உலகத்தை மனித உறவுகளோடு ஒப்பிட்டு காடல், திருமணம், குடும்பம், சமூக வாழ்க்கை ஆகியவற்றை கேலியாகவும் கவிதைத்துவமாகவும் சொல்கிறது. கூத்துமேடை ராஜாவுக்கு 102 பொண்டாட்டியாம், 102 பெண்டாட்டியும் வாத்து முட்டை போட்டதுவாம் என்ற வரிகள் சிரிப்பை வரவழைக்கும். பாடலின் இடையே வரும் பழைய நெனப்புடா பேராண்டி என்ற பழமொழி கிழவியின் நிலைமை நினைவுகளை அழகாக புகுத்துகிறது. பாரதி ராஜாவும் இளையராஜாவும் ஒரு கிழவி பாடும் காட்சியில் பழைய நெனப்புடா என்ற வரியை சேர்க்க வேண்டும் என்று கண்ணதாசனிடம் சென்றனர். ஆனால் கவியரசர் ஏற்கனவே அந்த வரியை பாடலில் இணைத்திருந்தார். இது அவரது திறமையை வெளிப்படுத்தியது. பாடல் கிராமத்து இளைஞர்களும் பெண்களும் சேர்ந்து மேடையில் ஆடி பாடும் காட்சியில் வருகிறது. ஸ்ரீதேவியின் அழகான நடனமும் கமலின் எளிய தோற்றமும் இணைந்து ரசிகர்களை மயக்கியது. இளையராஜாவின் இசை நாட்டுப்புற இசையை திரைக்கு கொண்டு வந்த மைல்கல். தபேலா, நாதஸ்வரம், உருமி போன்ற கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. இப்பாடல் வெளியான போது தமிழ் சினிமா மாற்றத்தின் சின்னமாக மாறியது. கிராம வாழ்க்கையின் எளிமை, காதலின் இயல்பான அழகு, சமூக நகைச்சுவை ஆகியவற்றை ஒருங்கிணைத்தது. இன்றும் திருமணங்கள், கிராம விழாக்கள், மேடை நிகழ்ச்சிகளில் இப்பாடல் ஒலிக்கும். யூடியூபில் கோடிக்கணக்கான பார்வைகளை பெற்றுள்ளது. இளையராஜாவின் முதல் கட்ட வெற்றி பாடல்களில் ஒன்று இது. கண்ணதாசனின் கவிதை திறன், ராஜாவின் இசை மந்திரம், பாடகர்களின் உணர்ச்சி ஆகியவை இணைந்து உருவான தலை சிறந்த படைப்பு. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்றான் பலருக்கும் உடனே கோழி குஞ்சு வந்ததுன்னு என்று வரும். இது தமிழர்களின் மனதில் நிலையான இடம் பிடித்த பாடல். இப்படிப்பட்ட பாடல்கள் தான் தமிழ் சினிமாவை செழுமைப்படுத்துகின்றன. கிராமத்து வாசனையும் இளமை பருவத்தின் கனவுகளும் இன்றும் இப்பாடலில் உயிரோடு இருக்கின்றன.